ஜோதிட அறக்கட்டளையின் 8வது மாத ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் மற்றும் சதயம் ஸ்டார் நிறுவனர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் சதயம் ஸ்டார் நேயர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரே நித்யம் சர்வாபீஷ்டார்த்த சித்தையே. 5 கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தியின் மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றிடுவேம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. இன்று இந்த தன விருத்தி தரும் விருட்சங்களை பற்றி பேசுவது எதற்காக என்றால், இன்றைய தினம் எங்கு பார்த்தாலும் பணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடிவதில்லை. பணம்தான் உலகத்திலே மனிதனுக்கு உயிர் போன்றாகிவிட்டது. ஒருவன் இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தாலும் செலவுக்காக பணம் தேவைப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பணம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே ஒவ்வொரு மனிதரும் தனத்தை பணத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. நானும் கூட பணம் சம்பாதித்தால் நமக்கு சொந்தமாக வீடு வாங்க வேண்டும், ஒரு சொந்த தொழில் செய்ய வேண்டும், சொந்த கார் வாங்கணும், சொந்த பங்களா வாங்கணும், நகைகள் தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கணுங்கிறது எல்லாருடைய நோக்கமாக இன்று மாறிவிட்டது. ஆகையினால் எப்படியாவது நமக்கு பணம் எவ்வளோதான் உழைத்தாலும் பணம் வாழ்க்கையிலே நினைத்தபடி பணத்தை மிச்சப்படுத்த முடியவில்லையே என்று 100க்கு 90 பேர் இயங்குகிறார்கள். பணத்தை சம்பாதிக்க முடியாமல் ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் வருமோ, லாட்டரியில் யோகம் வருமோ, ஏதாவது திடீரென்று புதையல் யோகம் வருமோ என்றெல்லாம் 100க்கு பாதி பேர் இயங்குவதும் உண்டு. அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் நமது முன்னோர்கள் எல்லாம் விருட்ச சாஸ்திரம் என்று ஒன்று ஏற்படுத்தி சென்றுள்ளார்கள். அந்த விருட்ச சாஸ்திரமானது விருட்சமானது உலகத்திலே பல்வேறு ரகமான லட்சக்கணக்கான வகையிலே விருட்சங்கள் இருக்கின்றன. மரம் இல்லாமல் விருட்சம் இல்லாமல் இன்று மனிதன் உயிர் வாழ முடியாது. அந்த மரத்தினால் மரம் கொடுக்கக்கூடிய அந்த காற்றினால்தான் அனைவரும் உயிர் வாழ்கிறோம். அந்த மரமானது நமக்கு காயை கொடுக்கிறது, கனியை கொடுக்கிறது, நிழல் கொடுக்கிறது, எல்லாம் தருகிறது. ஆனால் இன்னொன்றையும் தருகிறது, கூடவே அதிர்ஷ்டத்தையும் தருகிறது. பணத்தை விருத்தி செய்ய இந்த மரமானது உதவி புரிகின்றன. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாக மாறி நமக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்கின்றன என்று முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த விருட்ச சாஸ்திரத்தை, மரங்களை இன்னார்க்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மரம் நட்டால் பணம் விருத்தியாகும் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார்கள். அந்த வரிசையிலே பார்த்தோம் என்றால் முதலாவதாக பார்ப்போம். அசுவினி மகம் மூலம் இப்படி வரிசையாக எடுத்துக்கொள்வோம். இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்கள் தன விருத்தி செய்யக்கூடிய மரமாக நட்டு வளர்க்க வேண்டிய அதிர்ஷ்ட மரமானது நெல்லிக்காய் மரம், நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே பணவிருத்தியை அடைவார்கள். அடுத்தது மக நட்சத்திரக்காரர்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தனவிருத்தியை தரக்கூடிய மரமாக அந்த பலாமரத்தை நட வேண்டும். பலாமரத்தை நட்டு வளர்த்தி வந்தால் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு பயனை அடைவார்கள், பணவிருத்தி அடையும். அடுத்தது மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் பணத்தை ஈர்க்க நட வேண்டிய மரமானது வஞ்சி மரம். வஞ்சி என்ற மரத்தை வாங்கி அதை வளர்த்து வந்தால்
பண விருத்தி அடைய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் பரணி, பூரம், பூராடம். இந்த பரணி, பூரம், பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலே முதலாவதாக பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய அதிர்ஷ்டத்தை, பணத்தை ஈர்க்கக்கூடிய மரமாக அத்திமரம் சொல்லப்பட்டுள்ளது. அத்திமரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பண விருத்தியை அடைவார்கள். அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்கள் பணம் விருத்தியடைய வளர்க்க வேண்டிய மரமானது செடியாக அலரிச்செடி என்று இருக்கிறது. அதை வாங்கி நட்டு வளர்த்து வந்தால் பூர நட்சத்திரக்காரர்கள் பணத்தை ஈர்க்க முடியும். அடுத்ததாக பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் வளர்க்கக்கூடிய மரம் பலாமரம். இவருக்கும் பலாமரம். இந்த பலாமரத்தை வாங்கி நீர் ஊற்றி நட்டு வளர்த்து வந்தால் பணத்தை ஈர்க்கலாம். அடுத்ததாக சொல்ல போகிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மூன்று வரிசை படி பார்த்தால் முதலில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட மரமாக நாவல் மரம். இந்த நாவல் மரத்தை நட்டு வந்தால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பணத்தை ஈர்க்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் வளர்க்க வேண்டிய அதிர்ஷ்ட பண ஈர்ப்பு மரமானது ஆத்தி என்ற மரம். ஆத்தி என்ற மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அடையலாம். அடுத்ததாக சொல்லப்படுறது உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட மரமாக சொல்லப்படுவது எருக்க மரம். இந்த எருக்க மரத்தை நீரூட்டி வளர்த்து வந்தால் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பண விருத்தியை அடைவார்கள். அடுத்ததாக ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் வரிசையிலே முதலாவதாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய மரமானது கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் நல்லதொரு பண விருத்தியை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள். அடுத்தது அச நட்சத்திரம். அச நட்சத்திரக்காரர்கள் நட்டு வளர்க்க வேண்டிய மரமானது வில்வ மரம். இந்த வில்வ மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இந்த சித்திரை அச நட்சத்திரக்காரர்கள் பணத்தை ஈர்ப்பார்கள். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததாக திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் நட்டு வளர்க்க வேண்டிய மரம் வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே நல்ல பயனை அடைவார்கள். அடுத்ததாக சொல்ல போகிறது மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் வரிசையிலே மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய மரமானது செங்காலி மரம். இந்த செங்காலி மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இந்த மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே பணத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய அதிர்ஷ்ட பண ஈர்ப்பு மரமானது மருத மரம். இந்த மருத மரமானது நல்லதொரு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய மரமாக இருக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான பண ஈர்ப்பு மரமானது கடம்பு மரம். இந்த கடம்பு மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு பண ஈர்ப்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள். அடுத்ததாக திருவாதிரை, சதயம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த வரிசைப்படி பார்த்தா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய மரம் அரச மரம். இந்த அரச மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் பண ஈர்ப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்தது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விழா மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் பண ஈர்ப்பை தரும். சுவாதி விழா மரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விழா மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் நல்லதொரு பண ஈர்ப்பை ஏற்படுத்தும். அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்கள் நட்டு வளர்க்க வேண்டிய மரம் தேமா மரம். இந்த தேமா மரம் என்று ஒன்று உள்ளது. அதை வாங்கி நட்டு வளர்த்து வந்தால் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு பண ஈர்ப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அடுத்ததாக புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வரிசைப்படி பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்
தவறு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய மரம் வந்து மூங்கில் மரம். அதை மட்டும் திருத்திக் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய மரம் வந்து மூங்கில் மரம். அடுத்தது வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய மரம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் உண்டான மரம் வந்து அரச மரம். அந்த அரச மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு பண இருப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அடுத்தது வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் நட்டு வளர்த்து பண இருப்பை ஏற்படுத்த வேண்டிய மரம் வந்து மகிழ மரம். இந்த மகிழ மரத்தை நட்டு வந்தால் விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு பண இருப்பை ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்படும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பண இருப்பை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த வளர்க்க வேண்டிய மரமானது வேம்பு மரம், வேப்ப மரம். வேம்பு மரம் என்று சொல்வார்கள். வேப்ப மரம் எல்லாத்துக்கும் தெரியும். அதை நட்டு வளர்த்து வந்தால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு பயனை வாழ்விலே அடைவார்கள். அடுத்ததாக வந்து பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த வரிசைப்படியே பார்த்தோம் என்றால் பூச நட்சத்திரக்காரர்கள் முதலாக பூச நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய நல்லதொரு அதிர்ஷ்ட பண ஈர்ப்பு மரம் வந்து புன்னை மரம். இந்த புன்னை மரத்தை நட்டு வந்தால் பூச நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு பயனை அடைய முடியும். அடுத்ததாக வந்து அனுச நட்சத்திரக்காரர்கள். அனுச நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய மரம் வந்து பராய் மரம். இந்த பராய் மரம் என்று ஒன்று உள்ளது. அதை வந்து கிடைக்கலனாலும் நர்சரியில் போய் கேட்டு கொஞ்சம் தொலைவு தான் பிடிக்கணும். அந்த மாதிரி ஈஸியாகவும் கிடைக்கும். கிடைக்கலன்னா கூட சொல்லி வந்து அவங்க எந்த நாளைக்கு வர சொல்கிறாங்களோ அந்த நாளைக்கு போய் நம்ம வாங்கி வந்து இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் பராய் மரத்தை வீட்டிலே நட்டு வளர்த்து வந்தால் நல்லதொரு பண விருத்தி ஏற்படும். அடுத்ததாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய பண ஈர்ப்பு அதிர்ஷ்ட மரம் வந்து இலுப்பை மரம். இந்த இலுப்பை மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு பண இருப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அடுத்ததாக கடைசியாக இறுதியாக வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த வரிசைப்படி முதலாவதாக ஆயிலை நட்சத்திரக்காரர்கள். ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய அதிர்ஷ்ட பண ஈர்ப்பு மரமானது ஆலமரம். ஆலமரத்தை வந்து வீட்டு பக்கத்தில் நட முடியாது. ஆகையினால என்ன செய்யணும்னா ஒரு கோயில் குளத்திலையோ தெரிஞ்ச கோயில் பொது இடத்துலையோ இல்லை ஒரு பார்க்லையோ பூங்காவிலையோ கோயிலிலையோ நட்டு நீர் ஊற்றி வளர்த்து வர வேண்டும். இப்படி வளர்த்து வந்தால் ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் ஆலமரத்தை நட்டு வளர்த்து வந்தால் பண ஈர்ப்பு ஏற்படும். அடுத்ததாக வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நட்டு வளர்த்து அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய மரமானது வந்து மராமரம். மராமரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பண ஈர்ப்பு மரமாக ஏற்படும். இறுதியாக வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பண ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மரமாக நட்டு வளர்க்க வேண்டிய மரம் எட்டி மரம். இந்த எட்டி மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே உன்னத அதிர்ஷ்டத்தையும் பணவிருத்தியையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த எட்டி மரத்தை வந்து வீட்டிலேயே வந்து அதாவது எட்டி மரங்கிறது வந்து பெரும்பாலும் அது ஒரு பாய்சனுக்கு சமமானது. அதை தவறாக பயன்படுத்திடுவாங்க. அதனால் வந்து அது ஒரு முனீஸ்வரன் கோயிலையோ காளி கோயிலையோ அந்த காட்டுப்பகுதியிலையோ இல்லாத மக்கள் அதிகமாக நடமாட முடியாத இடத்திலே காட்டுப்பகுதியிலேயோ வளர்த்து வந்தால் இந்த எட்டி மரமானது நல்ல பயனை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். இந்த மரங்களை எல்லாம் மரங்களை வளர்த்தா நமக்கு வந்து மரங்களை வந்து வளர்த்தால் நமக்கு வந்து தனவிருத்தியும் ஏற்படும். இயற்கையும் இந்த இயற்கை சூழலும் வந்து நல்லா மேன்மடையும். இந்த இயற்கை சூழலை வந்து வருங்காலத்திற்கு வந்து வருங்கால சந்ததிக்கு நாங்கள் இயற்கையை காத்து கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். மரத்தை நட்டு வளர்ப்பதனால் நமக்கும் அதிர்ஷ்டம் பணம் சேருகிறது. வருங்கால சந்ததியும் நல்லதொரு ஆரோக்கியமான முறையிலே வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மரமானது ஒரு அபூர்வ சக்தி படைத்தது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை ஈர்த்து நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம். அதாவது வந்து மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபாய, அக்ரதோ சிவ ரூபாய, விருட்ச ராஜாயத்தே நமோ நமக என்று
சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாஸ்திரத்திலே இந்த மரங்களை பற்றி மும்மூர்த்தி கடவுள்களாக குறிப்பிட்டுள்ளார்கள். மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபாய, அக்ரத்தோ சிவரூபாய. அப்படின்றால் அந்த வேறு பகுதியானது பிரம்மனாகவும், நடுப்பகுதியானது விஷ்ணுவாகவும், உச்சிப்பகுதி தலைப்பகுதியானது மரங்களிலே சிவன் வசிக்கக்கூடிய இடமாகவும், இந்த ஒரு மரத்திற்கு ஒவ்வொரு மரத்திற்கும் செடிக்கும் இந்த விருட்சங்களுக்கெல்லாம் 3 தேவர்களும் அங்கே வசித்து நம்ம எல்லாம் காக்கின்றார்கள். அப்படி என்று விருட்சங்களை கடவுளுக்கு சமமாக, கடவுள்கள் வசிக்கின்ற, கடவுள் வாழுகின்ற இடமாக இந்த மரங்களை குறிப்பிட்டுள்ளார்கள். ஆகவே இந்த மரங்களை நட்டு வளர்ப்பதில் நமக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ஆகையினால் இந்த மரங்களை நட்டு வளர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், நாட்கள் இதெல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் சற்று விரிவாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மந்திரங்களும் இதற்குண்டான இருக்கிறது. மந்திரங்களை ஜெபித்து சங்கல்பங்களை செய்து கொண்டு அதை குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட நட்சத்திரங்களிலே, குறிப்பிட்ட ஓரைகளிலே இந்த மரங்களை நட்டு வளர்த்து வந்தால் ஒவ்வொருவரும் வாழ்விலே உன்னத பயன் அடையலாம் என்று கூறிக்கொண்டு, மேலும் இதை பற்றி ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய ஃபோன் நம்பரானது 93 44 135 108, 93 44 135 108. இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செஞ்சிங்கன்னா ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக என்னென்ன மரத்தை எப்பப்போ இது பண்ணணும், அதுக்குண்டான முறைப்படி சாத்திரங்கள் என்ன என்று கூறுவேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த சதயம் ஸ்டார் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றி கூறி, அனைவரும் இந்த மரங்களை நட்டு வாழ்வில் நல்லதொரு பயனை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.